அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக மீனம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மற்றும் 7.5 சனி காலத்தில் சனி வக்கரமடைகிறார். இதன் காரணமாக இனி எல்லாமே வெற்றியாக இருக்கப் போகிறது. புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பண வருமானம் அதிகரிக்கும். அதே வேளையில் சுப விரயங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். நல்ல வேலைக்காக காத்திருந்தவர்கள் ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் முயற்சி செய்யுங்கள். தீபாவளிக்கு முன் நல்ல செய்தி வரும். இந்த சனி பகவான் வக்கர பெயர்ச்சியால் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க முடியும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியம் பிறக்கும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுங்கள். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். வெளியிடங்களில் பேசும்போது அதிக கவனம் தேவை. முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமை, நிதானம் அவசியம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த தடை நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நன்மை தரும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. பணம் பல வழிகளிலும் உங்கள் சேமிப்பை உயர்த்தும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணம் தொடர்பான பேச்சு பல தடங்களுக்கு பின் துவங்கும். குடும்பத்தில் சிறு சலசலப்பு நிலவி வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சுமையால் சிறிது சிரமம் காண நேரிடலாம். உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும். வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போகவும். தொழில் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில்
வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். பெண்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களால் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன்கள் அடைபடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் ஜூன் 19ஆம் தேதி முதல் வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். நிம்மதியாக தூங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருள் உண்டாகும். விரய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அளிப்பார்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். நட்பின் வழியே நன்மை ஏற்படும். தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் நிலை ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதனால் மனம் தெளிவாகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். தொழில், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய நண்பர்கள் உண்டாவார்கள். அவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. சனி பகவான் வக்ரம் அடைவதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். பண நெருக்கடி விலகும். நன்றி, வணக்கம்.